எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரிசி பாசிப்பருப்பு பாயசம் எல்லாருமே செஞ்சுருப்பாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸை சேர்த்துருக்கேங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கறதுனால இந்த பாயசம் நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பூஜை நாட்களில் நெய்வேத்தியமாக செய்யலாம், பண்டிகை நாட்களுக்கும் செய்யலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்டான பாயசம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அரிசி பாசிப்பருப்பு சேர்த்து பாயசம் செய்யறதுக்கு சாம்பார் குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி பச்சரிசி எடுத்திருக்கேன். தண்ணியில் 2 முறை நல்லா அலம்பிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம துணியில் நல்லா உலர்த்திடலாம். இந்த மாதிரி உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயசம் லேசாக நம்ம வறுத்துட்டு செய்ய போகிறோங்க. நல்ல ஒரு மனம் கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் உணர்ந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தா ஒட்டாத அளவுக்கு இருக்கணுங்க. இந்த அளவுக்கு இது உணர்ந்தா போகும். அடுத்தது ஒரு வானலியில் என்ன பண்ணலாம், பொதுவாக நம்ம பாயசம் செய்கிறப்ப நெய்யில் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போடுவோம் இல்லையா, அந்த முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாம். வானலியில் சிம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சூடு ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பாயசத்துக்கு தேவையான ஏலக்காவையும் இது கூடயே சேர்த்து தோலோடையே நல்லா வறுத்து முந்திரி ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ண போகிறோம். இப்போ ஏலக்காய் பொடி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா முந்திரி பருப்பை மட்டும் வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வறுபட்டப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சின்ன மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணுங்க. இப்போ இது வறுத்து எடுத்து வச்சோடனே அந்த வானலி சூட்லேயே இந்த அரிசியை ஜஸ்ட்டு போட்டால் போகிறோம். நம்ம போட்டு வறுக்கணுன்றது கிடையாது. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு வானலி பார்த்திங்கன்னா நல்ல சூடு இருக்கும். இந்த உலர்த்தின அரிசியை சேர்த்துட்டு கரண்டியெல்லாம் ஜஸ்ட்டு 2 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறி விட்டால் போகும். ஒன்று போல் அந்த அரிசியில் கொஞ்சம் சூடு ஏறி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்தா போருங்க. இப்போ இது வானலியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் இந்த முந்திரி பருப்பையும் ஏலக்காயும் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு தான் நம்ம அரைக்கணும். ஏன்னா இதில் எண்ணெய் தன்மை இருக்கு இல்லையா, அதனால் அப்படியே எண்ணெய் கோத்துன மாதிரி ஆகிடும். பல்ஸ் மோடில் விட்டு ஒரு மில்க் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூடவே இப்போ நம்ம வானலியில் கொஞ்சம் சூடாக இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குருணை மாதிரி தாங்க அரைக்கணும். ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கக்கூடாது. இது வெந்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக அந்த அரிசி குருணையாக தெரியணும். அதனால் பல்ஸ் மோடில் விட்டு தான் இதையும் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன். ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்க. அரிசியெலாம் ஒரு அரிசி 4ஆக நொறுங்கி இருக்கணும், அவ்வளோதான். இது அப்படியே நம்ம பாசிப்பருப்போடு சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப்பு நான் அரிசி எடுத்தேன் அப்படின்னா 1 கப்பு பாசிப்பருப்பு. இப்போ நான் இதே கப்பில் தான் நான் அரிசி காமிச்சேன். 1/2 கப்பு எடுத்திருந்தேன். இப்போ நீங்கள் பாசிப்பருப்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக இதுக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புனா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். 1 கப்பு பாசிப்பருப்பை நல்லா அலம்பிட்டு இது கூடவே நம்ம அந்த அரிசி முந்திரி ஏலக்காயெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி சேர்க்கலாம். இவ்வளோதான்ன்றது கணக்கு கிடையாது. நல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கூட தாராளமாக சேர்க்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே நம்ம குக்கரில் ப்ரெஷர் ஃபேனில் வச்சு ஒரு 2-3 விசில் வேக வைக்க போகிறாங்க. இப்போ ப்ரெஷர் ஃபேனில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே லிட்டு போட்டு மூடி வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே முத்து முத்தாக அந்த அரிசியும் சரி பாசிப்பருப்புலாம் ரொம்ப களி மாதிரி குழஞ்சி போகாமல் அப்படி முத்து முத்தாக இருக்குங்க. இதை நம்ம வெள்ளைக்கரைசலோடு சேர்க்குறப்ப பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு வானலியில் பார்த்திங்கன்னா நல்லா பாகு வெல்லமாக 2 கப்பு பொடிச்ச வெல்லம், 1 கப்பு கல்கண்டு எடுத்திருக்கேங்க. கல்கண்டோ சர்க்கரையோ தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வெல்லமும் கல்கண்டு சேர்த்து செய்கிறப்ப பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த வெல்லத்தில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை முதல்ல வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு திரும்பவும் அதே வானலியில் இந்த வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நம்ம ரெடியாக வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி பாசிப்பருப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இது கட்டியெல்லாம் தட்டாது, ஆல்ரெடி வெந்தது தான். நல்லா அந்த கரண்டியால் அப்படி லேசாக மசிச்சு விடுங்க. 1-2 நிமிஷத்தில் நல்லா வெள்ளை கரைசலோட நல்லா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சுடுங்க. நல்லா தளதளன்னு கொதிச்சா போகிறோம். ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் போட்டு கொடுக்குற மாதிரி இந்த பாயசம் நல்லா லிக்யூடாக இருக்கணும். இதை விட உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் இந்த பாயசம் அப்படின்னா நம்ம வெல்லம் கரைக்கிறப்ப 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கலை விட கொஞ்சம் லிக்யூடாக இருக்குங்க. இது மாதிரி தளதளன்னு கொதிச்சோடனே நல்லா நிறைய ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டேன். நம்ம இந்த மாதிரி பாயசம் செஞ்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணுறப்ப கண்டிப்பாக நெய் சேர்க்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நெய்யில் நம்ம திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம். ஆடி வெள்ளி தை வெள்ளிக்கு வரலட்சுமி விரதத்துக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி பாயசம் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக
இதை மாதுவாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வரலட்சுமி நோம்பு பார்த்தீங்கன்னா சாத்துர்மாச விரதத்தில் வருது. சாக்கா விரதம் அப்படிம்பாங்க. காய்கறிகள் சில பருப்பு வகைகள்லாம் சேர்க்கக்கூடாது. அப்போ இந்த பாயசம் செய்கிறப்ப பாசிப்பருப்பு அரிசி சேர்க்கலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் சேர்க்கக்கூடாதும்பாங்க. அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய பாயசத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்லமும் கல்கண்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய், முந்திரி, ஏலக்காய், திராட்சையெல்லாம் சேர்க்காம நெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த பாயசம் நெய்வேத்தியம் பண்ணலாங்க. மற்ற எல்லாருமே இப்போ நான் எப்படி செய்து காமிச்சேனோ அதே மாதிரி பாயசம் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முந்திரி பருப்பை சேர்த்து நம்ம அரைச்சதுனால நல்லா க்ரீமியாக இருக்கும். பாலோ தேங்காய் பாலோ நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பால் சேர்க்குறப்ப கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தெரியுங்க. வரப்போகிற பூஜை நாட்களில், பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.